தாமிரபரணி சிந்தனை பள்ளியின் திறனாய்வு கூட்டத்திற்கு வந்திருக்கும், திறனாய்வு உரையை நிகழ்த்த இருக்கும் தோழர்களை பற்றிய அறிமுக உரையை வழங்க வருமாறு தமிழ்மாறன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு திருநெல்வேலியில் கலை இலக்கிய நிகழ்வுகளுக்கான களம் உருவாகி இருப்பதாகவே நான் கருதுகிறேன். தம்பி கவினுடைய படுகொலை தமிழகத்தை மிகப்பெரிய அளவில் உலுக்கிய ஒரு படுகொலையாகும். இந்த சாதியினுடைய கோரப்பிடி இறுகிய ஒரு நிலம்தான் திருநெல்வேலி. திருநெல்வேலிக்கு நிறைய முகங்கள் இருக்குது. மதுரைக்கு அடுத்தால ஒரு பண்பாட்டு தலைநகரமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த நிலத்தினுடைய இன்னொரு முகம், கோர முகமாக சாதியத்தினுடைய வீச்சும் விரைப்பும் நிறைந்த மண் இந்த மண். அப்போ இந்த மண்ணில் நாம் ஏதாவது சமூக மாற்றத்திற்காக செய்யலாம்னா தொடர்ந்து நிறைய பேர் நிறைய தளங்களில் இயங்கிட்டுருக்குறாங்க. கலை இலக்கிய நிகழ்வுகள், அதற்கான முன்னெடுப்புகள், முயற்சிகள் எல்லாமே ரொம்ப அருகி வரக்கூடிய காலம். மதமும் சாதியும் மேலோங்கி நின்று சமூகத்தையும் அதிகாரத்தையும் கைப்பற்றி வைத்து கொண்டு தன்னுடைய கோர தாண்டவத்தை அனைத்து தளங்களிலும் நிகழ்த்தி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த சமூகத்தை பாதிக்கிற, அடுத்த தலைமுறையை பாதிக்கிற விஷயங்களை சார்ந்து நாம் சில முன்னெடுப்புகளை செய்யலாம் என்று நாங்களாம் நண்பர்கள்லாம் பேசினோம். அதன் அடிப்படையில் ஏற்கனவே தாமிரபரணி சிந்தனை பள்ளிங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்து அதை இடையில் ரொம்ப தொய்வாகி போயிடுச்சு. அப்புறம் தோழர் பிரபுஜீவன், சகோதரி பிரியா மனோகரன் எல்லாரும் பேசி தாமிரபரணி சிந்தனை பள்ளியை முன்னெடுத்தோம். அதனுடைய முதல் நிகழ்வாக கவினுடைய படுகொலை, தமிழகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிற சாதி ஆணவ படுகொலைகளை மையப்படுத்தி அதை ஒரு தீர்வை நோக்கி எப்படி நகர்த்தலாம் அப்படின்னா ஒரு மாற்று சிந்தனையாக முன்வைப்போம். எந்த சமூகம் இந்த கொலையை தொடர்ந்து அரங்கேற்றி கொண்டிருக்கிறதோ அந்த சமூகத்தில் உள்ள ஜனநாயக சக்திகளுடைய குரல்களை எடுத்து கொண்டு வந்து பொது வெளியில் ஒலிக்க செய்வோங்கிற அடிப்படையில் காதலும் சாதியும் என்கிற தலைப்பில் அந்த கூட்டத்தை நடத்தினோம். ஒரு முதல் அரங்க கூட்டத்தை நடத்தினோம். இதே அரங்கத்தில் தான் மேல் மாடியில் நடத்தினோம். பாப்பா மோகன், ஆவணப்பட இயக்குனர் திவ்யா பாரதி போன்றவர்கள்லாம், சூர்யா சேவியர் போன்றவர்கள்லாம் வந்திருந்தாங்க. அடுத்த நிகழ்வாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா திரும்பவும் ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சாதிய பயங்கரவாதிகளுடைய ஆதிக்கம் எல்லா தளங்களுக்கும் வந்துருச்சு. அது இன்றைக்கு புதிய பரிணாமம் எடுத்து மதத்தோடு அது ஒன்று கலந்து மதவாதமும் சாதியவாதமும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் நம்ம இது குறித்து யாரெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தற்செயல் நிகழ்வாக எப்போதுமே ஒரு தேநீர் குடிப்பதற்காக நம்ம ஒரு இடத்த வச்சுருப்போம். அந்த மாதிரி எங்கள் ஊர் கடைசியில் வடக்கு முனையில் இருக்கக்கூடிய தேநீர் கடையில் தேநீர் குடிக்கிறதுக்காக வந்தோம் நானும் தம்பி மணிப்பாண்டியனும். இப்போ நம்ம ஐயா தோழர் MM தீன் அவர்கள் சந்தித்து அவரை பார்க்கும்போது எனக்கு வேறு ஒரு நினைவு இருந்துச்சு. அவர்கிட்ட ஒரு முக்கியமான நூல் இருக்குது, அதை அவரை சந்தித்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அவர் பார்த்துட்டு காதலும் சாதியும் நூல் அந்த அரங்க கூட்டம் எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த தாக்கத்தின் அடிப்படையில் நான் செவ்வரிக்கைங்கிற ஒரு நூலை எழுதிட்டேன். அது அச்சில் இருக்குது, அதுக்கான திருத்தங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் சில நாள்களில் அச்சில் வந்துடும் அப்படின்னு சொன்னார். இப்போ அதனுடைய அந்த மூல படிவத்தை கொடுத்து நீங்கள் படிங்கன்னாரு. ஒரு தேநீர் குடிச்சிட்டே படித்தோம். ஒரு 2-3 கதைகளை படித்தோம். அதற்கான முன்னோட்டங்களை பூரா அவர் சொன்ன ஒவ்வொரு கதைக்கான முன்னோட்டம்லாம் சொல்லும்போது இந்த நூல் தமிழ் சமூகத்தில் ஒரு பெரிய அதிர்வுகளை உண்டாக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த நூலுள்ள இருக்குது. நிச்சயமாக இதை தாமிரபரணி சிந்தனை பள்ளி ஒரு நிகழ்வாக எடுக்கலாம். நீங்கள் நூலை விரைவாக கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டோம். அவரும் அதை மறக்கவே இல்லை. நூல் வந்த உடனே தொடர்பு கொண்டு எங்கே இருக்கீங்க, பிரபு எங்கே இருக்கிறாரு, பிரியா எங்கே இருக்கிறாங்க, எல்லோரும் வாங்க, நூல் வந்துட்டு நூல் தர்றேன்னு சொன்னார். இந்த நூலை தந்தது உடனே முதல்ல தம்பி மணிப்பாண்டியன் தான் படித்து முடித்தான். படிச்சுட்டு அண்ணன் பயங்கரமாக இருக்குதுன்னு சொன்னான். எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு, படிச்சுட்டு நம்ம அதை ஒரு முன்னெடுக்காமல் விட்டுறக்கூடாதுன்ட்டு ஒரே இரவில் அந்த 12 சிறுகதைகளையும் படித்தோம். சிறுகதைகள்லாம் கிடையாது, சிறுகதைகள்ங்கிற பேரில் இந்த சமூகத்தில்
காலகாலமாக நிலவுகிற அநீதிகள், அடக்குமுறைகள், சாதியின் பெயரால் இந்த மண்ணிலே ஒரு நீண்ட நெடிய காலமாக இரத்த வெறி கொள்கையை ஒரு பெரிய ஒரு சமூகத்திரள் எடுத்து கொண்டு போய் உழைக்கும் மக்களை எப்படியெல்லாம் அவர்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் மீது என்னென்ன வடிவங்களெல்லாம் தாக்குதல் நடத்தப்படுகிறது, நிலம் சார்ந்து இந்த சாதியம் எப்படி இருக்கிறது, வழிபாட்டு மரபுகளில் எப்படி இருக்கிறது, மத சம்பிரதாயங்களில் எப்படி இருக்கிறதுங்கிறதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாரு. இது ஆணவ சிறுகதைகள் அல்ல. மனித குலத்திற்கு எதிராக இந்த மண்ணிலே நிலை பெற்றிருக்கிற அத்தனை அமைப்பு வடிவங்கள், நிறுவன வடிவங்களையும் கருத்தியல் வடிவங்களையும் எதிர்த்து எழுந்த மிக முக்கியமான கழகக்குரல். இந்த குரலை தமிழ் சமூகத்தில் இலக்கியவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த குரலை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தா பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி இந்த நூல் பெருசாக பேசப்பட்டிருக்கணும் தமிழ் சூழலில், இலக்கிய சூழலில். ஏன் பேசலை? வரலாற்று தலங்களில் வைத்து விவாதிக்கக்கூடிய அத்தனை அம்சங்களையும் இந்த நூல் கொண்டிருக்கிறது. ஏன் இதெல்லாம் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விகளோடு தான் நாங்கள் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைச்சோம். அப்படி ஒருங்கிணைக்கும் போது யாரையெல்லாம் அழைக்கலாம் அப்படின்னு நம்ம பேசும்போது நாம் ஒரு 2-3 பேர் நம்ம அதில் விவாதிச்சுக்கிட்டு இருந்தோம். அதில் நம்ம சொன்னது என்னென்னா, தூப்புக்காரி என்கிற ஒரு மிக அதிர்வலைகளை ஏற்படுத்திய நாவலை எழுதிய தோழர் மலர்வதியை கூப்பிடலாம். அதே போன்று சாந்திவனத்து வேர்கள் என்று ஒரு நூல், எப்படி தூப்புக்காரி நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்தாங்களோ அதே போன்று சாகித்ய அகாதமி விருதினுடைய தேர்வுக்குழு வரைக்கும் போயிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால விருது பெறாமல் திரும்பி வந்த நூல் சாந்திவனத்து வேர்கள். தமிழன், அதுவும் இந்த மண்ணோடும் மக்களோடும் இயந்து வாழக்கூடிய ஒரு மனிதன் ஒரு இலக்கியம் படைத்தால் எப்படி இருக்குங்கிறதுக்கு மிக முக்கியமான 2 நூல்களை எழுதியவர்களை நம்ம சொன்னோம். நிறைய பேர் நம்ம விவாதித்தோம், நிறைய தோழர்களை கூப்பிடலான்னு சொன்னோம். ஆனால் பொருத்தமான ஆட்களை கூப்பிட வேண்டும் என்று சொல்லி தூப்புக்காரி என்கிற அந்த சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலின் ஆசிரியர், நிறைய நூல் எழுதியிருக்கிறாங்க. அவங்க நூல் எழுதுகிறோட அவங்க முகநூலில் எழுதுறது அந்த நூலை விட கனமான செய்திகளாக இருக்கும். தொடர்ந்து அவங்களுடைய ஃபாலோவர்ஸாக இருக்கிறோம் முகநூலில். அந்தளவுக்கு கனமான செய்திகளை, இந்த சமூகத்தில் நிலவுகிற அநீதிகளுக்கு எதிராக தன்னுடைய கலக குரலை பொதுவெளியில் உயர்த்தி பிடிக்கிற அன்புக்குரிய தோழர் மலர்வதி அவர்களை, எழுத்தாளர் மலர்வதி அவர்களை பேச வருமாறு தாமிரபரணி சிந்தனை பள்ளி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருநெல்வேலி மண்ணுக்கும் எனக்கு எப்போதும் ஒரு தொடர்பு உண்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் கொண்டாடப்பட்டதை விட திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமாக கொண்டாடப்பட்டிருக்கிறேன். அது எனக்கு இங்கே வந்துட்டு போனாலே ஒரு அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போனது போல் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த அளவுக்கு தோழர்கள் எனக்கு ஒரு எழுத்து சார்ந்த நட்பில் நிலைத்திருக்கிறார்கள். தமயந்தி பின்னால் உட்கார்ந்துருக்காங்க, ஆனால் எல்லோரும் மனசுலேயும் முன்னால் உட்கார்ந்துருக்கீங்க. எல்லாருக்கும் இங்கே இருக்கக்கூடிய, அதாவது இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த உடனேயே தோழர் பிரியா மனோகரன் எனக்கு அழைப்பில் சொன்ன உடனேயே எனக்கு ஒரு பெண் தோழமை மறுக்க முடியவில்லை. நான் ஒத்துக்கிட்டேன். உடனே அவங்க செவ்வருக்கு எனக்கு அனுப்பி கொடுத்தாங்க. நான் 2 நாளில் அந்த புத்தகத்தை படித்தேன். பொதுவாக நான் இலக்கியம் செய்ய வருவதற்கு முன்பு எனக்கு தலித்துங்கிற வார்த்தையே தெரியாது. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சூழல் அப்படிப்பட்ட ஒரு சூழல். இங்கே அவ்வளோ ஆச்சரியமான ஆணவ கொலைகள் எனக்கு ரொம்ப ஒரு பீதியாகத்தான் இருக்கும் இந்த பகுதியை நினைக்கும் போது. ஆனால் அங்கு சாதியினுடைய ஒரு கட்டமைப்பு குறைவு பார்த்துக்கோங்க. அங்கு மதத்தினுடைய ஒரு அழுத்தம் இருக்குது. ஆனால் ஒரு தலித்தியம்ங்கிறது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உணர்வுகளை சொல்லக்கூடியதுங்கிறது என்னுடைய வாழ்க்கை சூழல்களில் நான் நிறைய அதை அனுபவிச்சிருக்கேன். அங்கே ஒரு தலித்திய வலியை உணரணும் அப்படின்னா ஒரு பணத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தால் அந்த வலி அதிகமாக உணர முடிஞ்சுது. இப்போ நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு எங்கள் சித்தி வீட்டு பக்கத்தில் ஆத்தங்கரையில் நிறைய இந்த தலித்து மக்கள் இருப்பாங்க, இந்த 6 குளங்களுக்கு கரையில். உண்மையாகவே எனக்கெல்லாம் அந்த வித்தியாசம் தெரியாது. நாங்கள் சேர்ந்து மத்தியானம் சாப்பிடுவோம். நான் அங்கே அந்த வீட்டில் போய் சாப்பிடுவேன். அங்கே ஒரு நிகழ்வுனா எங்கள் வீட்டில் கூப்பிடுவாங்க, நாங்களும் போவோம். அந்த பிள்ளைங்களும் நாங்களும் ஒன்றா வளர்ந்ததும் எனக்கு அந்த வேறுபாடே தெரியலை.
ஆனால் இந்த தூப்புக்காரி எழுதி வெளிவந்த பிறகு இது ஒரு பக்கம் பெண்ணிய நாவல், ஒரு பக்கம் தலித்திய நாவல் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு அடையாளம் வைத்த பிறகு தான் அந்த விருது கிடைச்ச உடனே நிறைய மக்கள் தேடி வந்தாங்க. ஒரு நாள் கொஞ்சம் நிறைய மக்கள் தேடி எங்கள் வீட்டுக்கு வராங்க. அந்த செய்தித்தாளில் கொடுத்த முகவரியை பார்த்துட்டு நான் அவங்கள வாங்கன்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டேன். அவங்க வந்த நிமிடம் வரைக்கும் அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு துப்புரவு தொழிலாளர் பெண் இது அப்படின்னு நினச்சிட்டு வந்தாங்க. அப்போ வீட்டில் வந்தோன்னே அவங்களுக்கு புரிஞ்சது இது வேற, நம்ம தவறாக வந்துட்டோன்னு. நான் ரொம்ப அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டப்புறம் வரல, அவங்க வரவே இல்லை. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்முடைய ஒரு வழியை ஒரு படைப்பாளியாக எழுதியிருக்காங்க. அந்த வழியை எழுதினவங்களை அந்த எழுத்தாளர் வேறொரு சாதி அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டோன்னே ஏன் போனாங்க? அது எனக்கு ஒரு பெரிய ஒரு மனசுக்குள்ளால் அவங்க தன்னையே ஏன் தாழ்த்திக்கிட்டு அந்த மாதிரி ஒரு வழி எப்படி இவங்களுக்கு ஏன் போனாங்க, அந்த கேள்விகள் எல்லாம் வந்தது. அதுக்கு பிறகு என்னென்னா, தொடர்ந்து தலித்திய அமைப்புகள் கூப்பிட்டு எனக்கு பாராட்டு விழா வச்சுட்டே இருந்தாங்க. அப்போ எனக்கு அது எப்படி தவிர்க்கணும் என்னன்னு தெரியல. அப்போ தான் எழுத்தாளர் அம்பை என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு தலித்துக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகளை நீ வாங்கிட்டு இருக்கிற, கொஞ்சம் நியாயமாக பார்த்து அது என்னன்னு சொல்லி. எனக்கு என்ன அப்படின்னா, நான் ஒரு எழுத்தாளர், எனக்கு இதை தாண்டி ஒன்றும் தெரியலை. ஒரு ஆண் பெண் கூட நான் எழுத்தாளர், ஒரு சமூகத்துக்கு. இப்போ என்னுடைய அம்மா அப்பா கைவிடப்பட்டு வாழ்ந்ததுனால அவங்க என்ன ரொம்ப ஆடம்பரமாக அலங்காரமாக இருக்காது. அப்போ அவங்க எல்லாம் வெளியில் போகும்போது எங்கள் அம்மாவை பார்த்து எதிர்ப்புக்கு விலகி போனவங்களாம் நான் பார்த்துருக்கேன். இவ என்ன எங்கே வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு அது ஒரு ஒடுக்கப்பட்ட வழி தானே. அப்போ எனக்கு இந்த நிறைய வழிகள் இது கிடச்சிருந்து. அப்போ நம்ம ஒரு அறிவு சார்ந்து பேசும்போது நீ எப்படி பேசலாம், நீ எங்கேருந்து வந்திருக்க, இதை கேட்கும்போதெல்லாம் அந்த வழி எனக்கு உணர முடிந்தது. அப்போது இந்த சூழல்களெல்லாம் உள்வாங்கி எனக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட வழியை நான் நிறைய இடங்களில் சொல்லுவேன். ஒரு பெண்ணாக பிறந்தால், அதிலும் ஏழை வீட்டு பெண்ணாக பிறந்தால், ஒரு தலித்திய வழியை ரொம்ப தாராளமாக அனுபவிக்கலாம். அந்த வழி எனக்கு கிடச்சிருக்கு. அந்த அடிப்படையில் இந்த செவ்வருக்கையை நான் படிக்கும்போது எழுத்தாளர் தீன் அவர்களை நீங்கள் எல்லாம் பெருத்த கரவோசையோடு நீங்கள் வாழ்த்தலாம். ஒரு படைப்பு என்பது என்ன செய்யும்? இப்போது தீன் இந்த கதைகளெல்லாம் எழுதிட்டு இதுக்கெல்லாம் ஒரு நீதி கிடச்சிருக்குன்னு அவர் ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்கவே இல்லை. தூப்புக்காரிலே நான் அது கொடுக்கவே இல்லை. தூப்புக்காரி ஆயாசமாக அப்படி தூங்கிட்டு இருக்கிறா, இளைப்பாறிட்டு இருக்கிறா நான் சொல்லலை, பொய் எழுதலை. தூப்புக்காரி இன்றைக்கும் போராடிட்டு தான் இருக்கா. 14 ஆண்டுகள் ஆகிறது அந்த நாவல் அந்த நாவலை எழுதும்போது என் தாய் ஒரு பள்ளி சார்ந்த கழிவறையில் அனுபவித்த மலப்பெருக்கத்தையும் நீர்த்துளிகளையும் நான் சிறுநீரெல்லாம் பார்த்ததே எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தையோ ஒரு பின்னடுக்கையை கொடுத்ததுன்னா, ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தினுடைய துப்புரவு தொழிலாளி சாதிய நிமித்தம் எவ்வளோ கஷ்டப்படுவான் நான் உணர்ந்து தான் அந்த நாவலை எழுதினேன். அப்போ அந்த படைப்பு என்ன செய்தது இந்த 14 ஆண்டுகளாக? அது படித்தவர்கள் துப்புரவு தொழிலாளர்களை கையெடுத்து கும்பிடுகிறார்கள், இயன்ற மட்டும் தன்னுடைய கழிவை தானே சுத்தம் செய்கிறார்கள். அந்த ஒரு மாற்றத்தையும் தான் கொடுத்தது. செவ்வருக்கு எழுதியிருக்கக்கூடிய தோழருடைய கதைகளை படிக்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு கையறு நிலை எனக்கு எல்லா படைப்புகளையும் வந்துக்கிட்டே இருந்தது. தீன் அது நான் தோழர்கிட்ட சொன்னேன், பிரியா மனோகர்ன்ற, நெஞ்சு அடைக்குது அப்படின்னு. ஏன் நெஞ்சு அடைக்குது? நம்ம எல்லாம் சமத்துவமாக வாழணும்னு ஆசைப்படுறோம். இங்கே ஆதிபிதா, அது கடவுள் கதையோ என்னமோ, அந்த ஆதிபிதா ஆணையும் பெண்ணையும் தான் படைத்தார். அங்கே சாதிங்கிற ஒன்று வரல. ஆனால் சாதியினுடைய உட்கட்டமைப்பு கூட அந்த மதம் என்கிற கதையிலிருந்து வந்ததே நான் பின்னாட்கள்லேருந்து யோசிக்கிறேன். அப்போ எப்படி இதெல்லாம் வந்தது? ஒரு ஆண் பெண்ணுங்கிற ஒரு இனத்திலிருந்து எப்படி இந்த சாதிகளெல்லாம் வேறடி வந்தது? இதிலும் இந்த சாதியினுடைய நுட்பம் எங்கே பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா பெண்களை தான் பாதிக்குது. இப்போ செவ்வருக்கையை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ளால் நிறைய பெண்கள் தான் மூச்சு முட்டிகிட்டே இருந்தாங்க. காதலாக இருந்தாலும் சரி, அது ஒரு குடும்ப ரீதியாக பார்த்தாலும் சரி, எனக்கு அந்த ஒரு பெண் பார்வையில் நான் பார்த்தேனான்னு தெரியலை. அப்போ எனக்கு அது அந்த மாதிரி ஒரு உணர்வலைகள் ஏற்படுத்திகிட்டு இருந்தது. உங்களுக்கு முன்னுரை எழுதியிருக்கக்கூடிய மணிமாறன் தானே, அவங்க ஒரு படைப்பை பற்றி அப்படியே பிழிஞ்சு எழுதியிருந்தாங்க. ஒரு படைப்பு என்ன செய்யும்,
அது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை வச்சு அவங்க எழுதியிருந்தாங்க, கதைகளால் அன்றி வேறு எதலால் மனிதர்களும் தன்னுடைய வாழ்க்கையை சொல்ல முடியாது. அப்போ அந்த மணிமாறனுடைய எழுத்துக்களை ஒட்டி நீங்கள் ஒரு அழகான எண்ணுரை கொடுத்துருக்கீங்க. அதுக்கு பிறகு 12 சிறுகதைகள். இப்போது ஒரு ஒரு வீடு இருக்குது வச்சுக்கோங்க, நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த கதையினுடைய சாராம்சங்களை எல்லாம் நாங்கள் கொட்டி தீர்த்துட்டு போக மாட்டோம். அதனுடைய ஒரு வீட்ஸை கொடுக்குறோம், நீங்கள் புக்கை வாங்கி படிங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் இருக்குது, 5 அண்ணன்மார் இருக்காங்க, ஒரு தங்கச்சி வாழ்கிறா. அவள் பேர் கூட பொன்னம்மா. எனக்கு இந்த பொன்னம்மா தானே, அந்த பொன்னம்மாவை படிக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து எங்கள் ஊரில் ஒரு பொன்னம்மாவினுடைய கதையும் ஞாபகம். ஏன்னா எனக்கு இதில் உள்ள எல்லா கதைகளையும் படிக்கும்போது எனக்குள்ளால் நிறைய ஒரு மதம் வந்து முட்டிக்கிட்டே இருந்தது. மதம் எனக்குள்ளால் ஊடாடிக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி சில நான் கேட்ட சில நாட்டுப்புற தெய்வங்களும் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பெண் வந்து தன்னுடைய குடும்பத்தை நம்பி, அவள் பேரழகியாக இருக்கா, அவள் ரொம்ப அழகாக இருக்கா. 5 அண்ணனுக்கு ஒரு தங்கச்சியாக வளர்றவா எப்படி இருப்பான்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அவள் அழகாக இருக்கா, அவள் அலங்கரிக்கப்படுகிறா, மெத்தையில் தூங்குறா, அவளுக்கு தோழிகள் இருக்காங்க, அவள் வந்து சந்தோஷமாக இருக்கா, மகிழ்ச்சியாக இருக்கா. 5 அண்ணன்மார் கூட இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அந்த மகிழ்ச்சியை அண்ணங்களை ரசிக்கிறாங்க. இதுலேயும் எனக்கு ஒரு பெண்ணிய போக்கு, ஒரு பார்வை, அது என்னுடைய தப்பான்னு தெரியாது. ஒரு குடும்பம் வடிவமைக்கக்கூடிய சித்திரத்தில் ஒரு பெண் இருக்கும்போது அந்த அண்ணன்களோ அப்பாக்களோ குடும்பமோ கொண்டாடுகிறது. அவளுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு எண்ணமோ அறிவோ ஆற்றலோ வரும்போது அதே குடும்பம் அவளை கைவிடுகிறது. அந்த கதையினுடைய முன்னிலையில் நீங்கள் எழுதியிருக்கீங்க, ஒரு லாஜிக் இடிக்கிறது அப்படிங்கிறது. அந்த லாஜிக் எனக்கும் அறிய ஆசையாக இருக்குது. அந்த கதையில் வந்து ஒரு லாஜிக் எனக்கு இடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அப்போ இது கதை இல்லை, ஒரு நிகழ்வு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கா. ஆனால் அந்த ஊர் திருவிழாவுக்கு ஒரு ஜமீன்தார் வந்து குதிரையில் வந்து போயிட்டே இருக்கான். இதில் ஒரு சினிமா காட்சியும் ஊடாடுது. அவள் அப்படி அழகாக இருக்கா. தீனுடைய எழுத்துக்களினுடைய வர்ணனைகள் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பெண்ணை பற்றி கொடுப்பது, வானவில்லை பற்றி பேசுகிறது, அந்த வட்டார வழக்குகளை கையாளக்கூடிய இடங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா, இந்த கதைகளுக்கு தேவையான மொழியை அவர் வைத்திருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வந்து 21 நாள்களில் எழுதி முடித்த கதை என்கிற ஒரு அவசரம் இதில் தெரியுது. 21 நாளையில் முடிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த அவசரம் இங்கே தெரியுது. என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே ஒரு காதலும் சாதிமா தோழர் ஒரு நிகழ்வு நடத்துனீங்க இல்லையா, அதில் கிடைச்ச வேகம் வந்து அவருக்கு பயங்கர கொப்பளிப்பை கொடுத்ததில் எழுதியிருக்காரு. இன்னும் இது என்னென்னா, நீங்கள் 2வது இது பண்ணும்போது கொஞ்சம் வாசித்து சில இடங்களில் சில வார்த்தை துருத்தல்கள் இருக்குது. கதைகளினுடைய வேகம் ஓட்டம் அதில் சரியாக தெரியுது. ஆனால் இந்த கதைகள் எல்லாமே வந்து அதில் அவர் சொல்லும்போது என்னென்னா, அந்த ஒரு ஜமீன்தான் வந்துட்டு இருக்காரு, இந்த பொண்ணு பார்க்கல, ஆனால் அவனுக்கு லேசான ஒரு பார்வை வருது. வருகிறது. ஊரில் அரசல் புரசலாக பேச்சு வருது, இவன் இப்போ கொண்டு போயிடுவான் குதிரையில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணன்மார்கள் பிரச்சனை வருகிறது. முழுவதுமாக எனக்கு அந்த கதையை படித்து முடிக்கும்போது தான் தோழர் என்னை கூப்பிட்டாங்க. முழுவதுமாக தன்னுடைய குடும்பத்தை, அண்ணன்களை நம்பி வாழ்ந்த ஒரு பெண் ஒரு ஜமீன்தனால் மயக்கப்பட்டு இந்த குடும்பத்தை விட்டு போய்விடுவாளோ என்று பயப்படும் போது அந்த பெண்ணுக்கு ஒரு பெண்ணை என்ன தப்பலைன்னு நினச்சாங்களே, தப்பலைன்னு தான் சொல்லுவாங்க, அறிவில்லாத பெண்களை எங்கள் ஊரில் தப்பலைன்னு சொல்லுவோம். அவளை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ வந்து உனக்கு அவனை விருப்பமா, உனக்கும் தொடர்பா? இல்லைன்னா அப்படியெல்லாம் இல்லைன்னா இவ சொல்கிறான். ஆனாலும் 4 அண்ணன்கள் நம்புகிறார்கள். ஒரு அண்ணன், மூத்த அண்ணன் வந்து கொஞ்சம் இறக்கப்படுறான். ஆனாலும் அவனையும் மூளை செலவை செய்து, இல்லை அவள் பொய் சொல்கிறா, இவன் நம்ம குடும்பத்தை கப்பல் ஏற்றி விட்டுருவா, அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க, இங்கே வா, அவன் வந்து உன்னை குதிரையில் கொண்டு போனாலும் போயிடுவான், நீ வந்து உனக்கு ஒரு குழி நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தாரோம், அதுக்குள்ளால போய் பத்திரமா இருந்துக்க. அது அந்த டைமில் வந்து அந்த பிரிட்டிஷ் காலத்தில் நினைக்கிறேன், அப்படி தானே, குதிரையில் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க, விருப்பப்பட்ட பெண்களை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கும். அதனால் அந்த குழிக்குள்ளால் அவங்கள வச்சுருவாங்க அப்படின்னு அவர் கொடுக்குறாரு.
அந்த குழிக்குள்ளால் வச்சு என்ன நடக்குங்கிறத நீங்கள் கதையை பார்த்து வாசிங்க. நான் அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே கேட்டுட்டு இருக்காதீங்க. அந்த பெண் வந்து எப்படி என்ன நிலைமைக்கு ஆளாக்கப்படுகிறாள், அதிலிருந்து எழக்கூடிய அதுலேருந்து வந்த ஒரு மூச்சு முற்றுக்கு பார்த்தீங்களா, அது எனக்கு இன்னுமே தீரலை. ஏன்னா நிறைய பெண்கள் ஒரு குடும்ப கௌரவத்திற்காக அவங்கள வந்து அந்த குடும்பம் என்ன செய்து அப்படிங்கிறத எனக்கு வந்து அந்த கதை ஒரு உணர்வு பூர்வத்தையும், இது நிஜம், இது நிகழ்வு, கதை இல்லை, இந்த மூச்சு மூட்டை நான் உங்ககிட்ட விட்டுறேன். நீங்கள் எடுத்து அந்த கதையை என்னன்னு தொடர்ந்து வாசித்து பாருங்கள். அந்த கதையினுடைய பேர் வந்து கன்னிக்குழி, அப்படி தானே, கன்னிக்குழி கதையாக நான் உங்கள்கிட்ட அந்த நிகழ்வு தான் உனக்கு சொன்னேன். அதில் அவர் ஒரு லாஜிக் இடிபடுதுன்னு சொன்னது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க தயங்குனாங்களா அவங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன எண்ணம் தோணுச்சுன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஏன்னா தன்னையே நம்பி வாழக்கூடிய ஒரு பெண்ணை கைவிட்டது, அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பிறகு வந்து ஒரு பிரபலமான இது மாதிரி ஒரு கூட்டம், ஒரு இலக்கிய கூட்டத்தில் ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளர் ஒரு சக பங்கு பெறுற ஆள்கிட்ட நாசுக்காக கேட்டார், எப்பா அவன் பேர் என்ன அப்படின்னு. அவர் பேர் சொன்னார். அவருக்கு பேரில் சில விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியலை போல். நீ எந்த கோயிலுக்கு போவ அப்படின்னு கேட்டார். அப்போது அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு என்கிட்ட பேசினார். நீங்கள் எல்லாம் பெருசாக கொண்டாடுறீங்களே எழுத்தாளர், என்கிட்ட இப்படி கேட்டார். நான் விட்டு கொடுக்கல. இல்லை அவர் சும்மா கேட்டிருப்பார், அவங்க சும்மா தான் கேட்டிருப்பாங்க, நீங்கள் அதை மனசில் வச்சுக்காதீங்க. ஆனால் அது என்னுடைய மனசுலேயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. நீயும் நானும் ஒரு சக மனுஷனுங்கிற அறிமுகத்தை தாண்டி உன் பேர் என்ன, நீ எந்த கோயிலுக்கு போகிற, இது எதுக்கு கேட்குறாங்க? அந்த பெயரில் என்ன இருக்குது, பெயரில் என்ன இருக்குது? என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து ஃப்ளோரா. அப்போ எனக்கு வந்து அந்த 2008ஆம் ஆண்டு ஒரு இலக்கியத்தை நோக்கி நம்ம பயணப்படும் போது எனக்கு பெயர் வச்ச வரலாற்று ஆய்வாளர் பென்னி சொன்னார், உன்னை தீர்த்து போடுவாங்களே, நீ ஃப்ளோரான்னு இருந்தால் உனக்கு கதை முடிஞ்சு போச்சு, நீ என்ன செய், ஒரு ஃப்ளோராவை அப்படியே ஒரு மலர்வதியை மாற்று. அப்போ மலர்வதி, நானும் மண்டியை ஆட்டிக்கிட்டேன். எனக்கு என்னென்னா சில விஷயங்கள் தொடக்கத்தில் தெரியாது, நம்ம வந்து யார் வழி நடத்துகிறாங்களோ அப்படி போயிட்டே இருப்போம். அப்போ மலர்வதிங்கிற ஒன்று அதில் ஒரு இந்து அடையாளத்தை பொறுத்துனாங்க, அது இந்துவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விருது வந்த புதுசில் ஒரு பிரபலமான இந்து கல்லூரியில் என்னை அழைச்சாங்க ஒரு விழாவுக்கு. அப்புறம் அவங்க பயோடேட்டா அது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கேன்சல். அப்போ எனக்கு அதுவும் ஒரு மாதிரி இருந்தது. ஒரு சமூகத்திற்காக நம்ம நிற்கிறோம், இங்கே மதம் இல்லை சாதி இல்லை நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். உண்மையாகவே அந்த பேரின் பொருட்டு நிறைய பேர் ஏமாந்து போய் இவன் ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு பிறகுதான் தோணுச்சு ஃப்ளோராவாகவே இருந்துட்டு தொலைச்சிருக்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த பேரில் என்ன இருக்கிறதுங்கிறது விஷயம் இருக்குது. பேரில் மதத்துலேயும் இருக்குது, இந்த சமூகத்துலேயும் ஒரு பேரை கேட்டோன்னே இது இந்த ஆள் இது இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இது எல்லா அவலட்சணங்களையும் ஒரு படைப்பாளி ஆன பிறகு தான் நான் கண்டுபிடித்தேனே தவிர, நான் படைப்பாளி ஆவதற்கு முன்பு இப்படியெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியவே செய்யாது. அப்போ என்ன அப்படின்னா, இங்கேயும் வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான கட்சி, அதை நீங்கள் எந்த கட்சியை மனசில் நினச்சிக்கிறீங்களோ தெரியாது. அந்த கட்சியில் பெரியாரிசம் இருக்கிறது, அண்ணல் அம்பேத்கருடைய சிந்தனைகள் இருக்கிறது, கொள்கைகள் பயங்கரமாக இருக்கிறது. இந்த கொள்கையினால் ஈர்க்கப்பட்ட ஒருவர் அந்த கட்சியில் போய் சேர்றார். அவருடைய நிஜமான பெயர் வந்து பழுவன். அப்போ பழுவன் அப்படிங்கிற பெயர் வந்து ஏதோ ஒரு ஒடுக்கப்பட்ட பெயர் மாதிரி இருக்கிற மாதிரி இந்த கதையை படிக்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சம்பவத்தை நினைக்கும் போது எனக்கு இன்னும் அந்த ஐயா வைகுண்டர் இருக்கார் இல்லையா, அப்போ அவரது 1800 அந்த காலகட்டங்களில் பயங்கரமான ஒரு சாதிய கொடுமை கேரளாவோடு கன்னியாகுமரி இருந்தபோது இருந்தது. அப்போ வந்து ஒரு பெயர் போடணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஆதிக்கு அந்த சாதிய அரசு அனுமதி கொடுக்கணும். அப்போது கீழ் சாதிக்காரனுக்கு ஒரு பேர் இருந்தது, முனியாண்டி, செல்லாண்டி, மூக்காண்டி, காக்காண்டி அப்படின்னு தான் இருக்கும். இந்த பெயரை தாண்டி இன்னொரு பெயர் அங்கே வைக்கக்கூடாது. அப்போது ஐயா வைகுண்டர் பிறந்த உடனே அந்த தாயும் தந்தையும் என்னது, முடிசூடும் பெருமாள்னு பேர் வைக்கிறாங்க. முடிசூடும் பெருமாள்னு பேர் வச்சோடனே அரசவைக்காரன் ஓடி வாரான். யார் உன்னிட்டு இந்த பேரை வைக்க சொன்னா, உனக்கு யார் இந்த பேரை வைக்க சொன்னா, வை உன் பேரை வை அப்படின்னு சொல்லி தான் முத்துக்குட்டி நாடார்னு பேர் வச்சாங்க.
இல்லையா? அப்போ அந்த பெயரில் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கும் போது இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அந்த மனுஷன் பார்த்தாரு, நீ பேரையா மாற்றின, என்னையா நீ கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன, நான் தான் ஐயா கடவுள். அதுதான் அங்கே உள்ள ஒரு புரட்சி. ஐயா வைகுண்டருடைய புரட்சி அதுவாகத்தான் இருந்தது. கடவுள், அதாவது நீ கடவுளை வணங்கக்கூடாதுன்னு சொல்கிற, நான் கடவுள், கண்ணாடி வழிபாடை கொண்டு வந்தார், நான் தான் என்னை வணங்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்தார். எனக்கு இது படிக்கும்போது அதுவும் ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு கதை எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகுது பார்த்தீங்களா? அதுதான் தீனுடைய எழுத்து. ஒரு கதை எங்கெல்லாம் நம்மளை அழைச்சிட்டு போகுது, என்னெல்லாம் சிந்தனைகளை ஒரு 2 நாளைக்குள்ளால் எனக்குள்ளால் எவ்வளவோ சிந்தனைகளை இவருடைய எழுத்து எனக்கு கொண்டு தந்தது. அப்போ இந்த பழுவன் என்கிற ஒரு பெயர் அந்த கட்சிக்காக தன்னை அப்படியே அர்ப்பணம் செய்து வாழ்ந்து, அவர் அங்கே அந்த கொள்கையால் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய குழந்தைக்கு அண்ணாவை பற்றி சொல்லி கொடுத்து அப்படின்னு அவர் பெருசாக வாழ்ந்துட்டுருக்கிறாரு. கழகம் யோசிக்குது, ஒரு விருது கொடுத்தா என்ன அப்படின்னு யோசிக்குது. அப்போ தான் இந்த பழுவன்ட்டு வந்து சொல்கிறார். இந்த பழுவன் வந்து என்ன செய்துட்டார்னா, தன்னுடைய பெயரை மாற்றிட்டார். எப்படி மாற்றினார்னா, அது ஒரு இலக்கிய பெயராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெயரை மாற்றுறாங்க அங்கே உள்ள தலைவர்கள். பைந்தமிழ் ராசேந்திரன். இப்போ பழுவன் பைந்தமிழ் ஆயிட்டான். அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ கழகத்தில் யாரும் பழுவன் சொல்ல மாட்டாங்க, பைந்தமிழ்னு சொல்லுவாங்க. இந்த மனுஷனும் நானும் இப்போ மலர்வதி நம்பிட்டு திரியிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி அவரும் பைந்தமிழ்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டே அவர் சந்தோஷத்தில் இருக்கும்போது அந்த கழகம் ஒரு ஏற்பாடு செய்கிறது, கழகத்தில் தொண்டர்களுக்கு ஒரு விருது கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ தான் அவருக்கு அறிவிப்பு வருது. எப்படின்னா, நான் ரொம்ப குறுக்கமாக சொல்கிறேன், நீங்கள் விஷயங்களை அறியணுன்னா கண்டிப்பாக நூலை வாங்கி படிக்கணும். எப்படின்னா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பாரு, இதெல்லாம் சும்மா கிடைக்கிற விருது இல்லை, 1 லட்சம் ரூபா, ஒரு கேடயம், உனக்கு பொன்னாடை, இதெல்லாம் போர்த்துறாங்க. கழகம் ரொம்ப யோசித்து இந்த விருதை கொடுக்குறாங்க. எப்படின்னு பேர், ரொம்ப முன்னெடுப்பு செய்து கட்சி அறிவிச்சிருக்கக்கூடிய விருதில் 2 இஸ்லாமியர், ஒருத்தர் கிறிஸ்தவர், அப்புறம் தலித்து 2 பேர். அந்த தலித்தில் தான் யார் வாரா, இந்த பைந்தமிழ் வந்து நிற்கிறார். அப்போ தான் இவருக்கு இடிக்குது, நான் தலித்தா, நான் அதை மறந்து கொஞ்ச நாள் ஆயிட்டேன், நான் பைந்தமிழ் இல்லையா, இப்போ பழுவன் கிடையாது. அப்போது எப்படி தான் கட்சிக்காக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய மேலிடம் என்பது இவனை யார் என்று தீர்மானித்து கொண்டு தான் இருக்கிறது. அவர் எவ்வளோ நுட்பமாக இந்த நிகழ்வை எழுதியிருக்கார். கைத்தட்டலாம் இந்த மாதிரி நிகழ்வு இருக்கலாம். ஏன்னா கைத்தட்டுக்காக மட்டுமல்ல, ஒரு அரசியலில் இருக்கிறது சாதி, மறுக்க முடியாது. எவ்வளவு கொள்கை பரப்பாக இருந்தாலும், எவ்வளவுக்கு லட்சியங்களை பேசினாலும் கட்சிக்குள் இருக்கிறது சாதி என்பதைத்தான் இந்த நிகழ்வை சொல்ல முடிகிறது. பேருக்குள் இருக்கிறது சாதி என்பதைத்தான் இந்த நிகழ்வு சொல்கிறது. அப்போ வந்து எங்கே போய் நம்ம இதெல்லாம் பேச முடியும்? இப்போ நான் தோழர்கிட்ட கேட்குறேன், பிரியா மனோகன்கிட்ட கேட்குறேன், இந்த எழுத்தோ இந்த பேச்சுக்களோ ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமா? இங்கே வந்து யாராவது ஒரு ஆணவ கொலையை செய்தவன் வந்து உட்கார்ந்துருக்கானா? அவன் மண்டையில் போய் உரைக்கிறதுக்கு யார் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவா? இப்போ நம்ம அறிவார்ந்தவர்கள் தான் திரும்ப திரும்ப இதை பேசிகிட்டு இருக்கிறோம், திரும்ப திரும்ப இதை சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இதனுடைய தாக்கம் எங்கே போய் சேரணுமோ அங்கே சேருவதற்கான வழி என்ன? அதுதான் அந்த ஒரு நிராசை தான் சில இடங்களில் வந்து ஏற்படுத்துது. அதே மாதிரி கிறித்தவத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சாதி அங்கே இருக்கா? இருக்குது. நாடானுக்கு ஒரு இயேசு இருக்கார், அங்கே துணி துவைக்கிறவனுக்கு ஒரு இயேசு இருக்கார், அங்கே உழவு வேலை செய்கிறவனுக்கு ஒரு இயேசு இருக்கிறார். யூத மதத்தினுடைய சித்தாந்தங்களை எல்லாம் அடித்து நொறுக்கிய ஒரு புரட்சிக்கார இயேசுவை கடவுளாக்கினார்கள். அந்த கடவுள் தன்மையிலிருந்து இன்னைக்கு சாதி இருக்கானா? இருக்குது. அதையும் அவர் அழகாக எழுதியிருக்காரு, ஊர் ஒப்பாது அப்படிங்கிற ஒரு கதையில். இப்போ இந்த மதத்தினுடைய சாதி கூரை பார்க்கும்போது அதையும் நான் யோசித்தேன். எகிப்திலிருந்து அடிமை வாழ்க்கை வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் பயணப்பட்டு போகிறார்கள். இது விவிலியத்தினுடைய ஒரு நிகழ்வு. அப்போ வந்து எகிப்தில் அடிமைப்பட்ட மக்களுக்காக கடவுள் அந்த மக்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து செங்கடலை கடக்கும்போது இவங்க எல்லாம் தப்பிடுறாங்க. எகிப்து மக்கள் எல்லாம் போய் கடலுக்குள்ளே செத்து போயிடுறாங்க. அப்போது கடவுள் வந்து ஒரு சாதிக்காக நின்றார் அந்த கதையை படிக்கும்போது. அப்போ அந்த கேள்வியிலேருந்து இன்னொன்று வருது, ஒரு தர்க்கங்களை வைக்கும்போது கடவுள் பாதிக்கப்பட்ட சாதிக்காக நின்றார்னு ஒரு பதிலை சொல்லுவாங்க.
இப்போது என்னென்னா, இஸ்ரேல் மக்கள் அடிமை வேலை செய்து நுகத்தடியை தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் மோசே வழியாக மீட்கப்படும் போது கடவுள் வந்து அந்த செங்கடலை வந்து அவர்களை மூட செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நின்றார் அப்படின்னு. அப்போ என்னென்னா, இங்கே ஒரு கதை, இங்கே ஒரு நிகழ்வு வருது. 2 பேரும் சம்பந்தம் பேசுகிறாங்க. 2 பேரும் சம்பந்தம் பேசி முடிவில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஜீசஸுடைய பேரால் ஸ்தோத்திரம் எல்லாம் நடக்குது. ஜீசஸ் வந்து சபையை சேர்க்கிறாரு, சபையை இணைக்கிறாரு, எல்லாம் நடக்கிறாரு. அவங்க மாறி 2 குடும்பம் திருமணத்தையும் பேசி முடிக்கிறாங்க. முடிவில் அந்த பொண்ணுடைய சாதியை அறிஞ்ச உடனே, பையனுடைய சாதியை அறிஞ்ச உடனே பெண் சாதிக்காரங்க போயிட்டாங்க. இதுலேயும் நிறைய சூட்சமம் இருக்குது. இந்த கதையை நீங்கள் வாங்கி பாருங்க. அப்போ கிறிஸ்தவத்தினுடைய புனித தன்மையில் சாதி இருக்கா? இருக்குது. இஸ்லாமியருடைய புனித தன்மையில் சாதி இருக்கா? இருக்குது. அதையும் எழுதியிருக்கிறாரு. அப்போ அரசியலில் சாதி இருக்கிறது, மதத்தில் சாதி இருக்கிறது. நம்ம எதையெல்லாம் நம்பிட்டு இருக்கிறோமோ அதிலெல்லாம் சாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் சொல்கிறாரு. இனி வந்து பொண அடக்கம் அப்படிங்கிற ஒரு கதை. பொண அடக்கத்தை படிக்கும்போது அந்த பெண் பிணத்தோடு நானும் போயிருக்கேன். எனக்கும் அப்படி அலைஞ்சிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு தங்கப்பனும் கீதா அப்படிங்கிற 2 பெண் காதல் ஜோடி வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. இங்கே தற்கொலை பண்ணது 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன பிரச்சனை? பிணத்தை அது செத்து போச்சுன்னா எங்களுக்கு தெரியாது. 2 பேரும் வாங்கலை, 2 பேரும் பிணத்தை வாங்கலை. ஆனால் அந்த பையனுடைய சாதிக்கு உட்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி அந்த ஸ்டேஷனில் இருக்கிறார். அப்போது அவருக்கு கொஞ்சம் தோணுது, பையனை ஒரு ராஜ மரியாதையை அடக்கம் பண்ணுறார். அந்த பெண்ணுக்கு பிணம் ஐயா ஒரு நாயை புதைக்கிற மாதிரி. அந்த காட்சியை படிக்கும்போது நானும் அந்த கீதா கேரக்டராக மாறி எங்கேயோ அந்த பணம் அலைஞ்சது மாதிரி. இது நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கும் போது தான் ஒரு கையறு நிலை வருகிறது. இறந்த பிறகு கூட சாதியம் காவல் நிலையத்திலும் விளையாடுகிறது. அப்போ சாதியை எங்கே எப்படி பிரிக்கிறது, எங்கே அதை ஒழிக்கிறது? யார் இதுக்கெல்லாம் இந்த விதைகளை போட்டுக்கொண்டே இருப்பது? அப்போ இதை படிக்கும்போது அதுக்கு அவருக்கு எவ்வளோ தைரியமாக எழுதியிருக்கிறார். ஒரு காவல் நிலையத்தில் கூட இதனுடைய வீரியம் இருக்கிறது என்பதை எழுதியிருக்கிறார். பிறகு சுதாரி அப்படிங்கிற ஒரு கதை, அதை படிக்கும்போது எனக்கு நீலி கதை ஞாபகம் வந்தது. எல்லாருமே நீலின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிருக்கீங்களா? எங்களுக்கு அதிகமாக சொல்லுவாங்க நீலி. அப்போ நீலி யார்? நீலி வந்து ஒரு பெண்ணாக வாழ்ந்தவள். அவள் வந்து என்ன பண்ணா, ஒரு பையனை காதலிச்சா. அந்த பையன் என்ன செய்தான், அவளை வந்து வன்புணர்வு செய்து கொன்னுட்டு அவளை புதைச்சிட்டு பக்கத்தில் இருந்த கள்ளியை பிடுங்கி அவளுக்கு மேலே வச்சுட்டு போனான். கள்ளியங்காட்டு நீலின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த நீலி வந்து எல்லாரையும் இளைஞர்கள் எல்லாம் தொந்தரவு பண்ணாலாம். அவள் பைக்கில் போனால் தள்ளி போடுறது, இளைஞர்களை பழி வாங்கி கொண்டே இருந்தாள். அதனால தான் சில பொம்பளை பிள்ளைங்க கோவப்பட்டோன்னு சொல்லுவாங்க, நீலி கணக்கில் நிற்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதுக்கு பின்னாலும் ஒரு கதை இருக்கிறது. நீலி வணங்கப்படுகிறாள். எதுக்கு? பயந்து வணங்கப்படுகிறாள். அவள் வந்து அப்போ நாட்டுப்புற தெய்வங்கள் எப்படி உருவாகுகின்றன? ஒரு கொலைக்கு பின்னால், ஒரு அப்பாவி பெண்ணினுடைய சாவுக்கு பின்னால் நாட்டுப்புற தெய்வங்கள் உருவாகி இருக்கிறன. அந்த சுதாரி கதையை படிக்கும் போதும் ஒரு நரிக்குறவ பெண், அவள் பேர் வந்து மாலி தானே, ஜெயமாலினியா? இல்லை, ஜெயமாலினி. அப்போ அந்த பொண்ணு வந்து அதனுடைய வர்ணனையெல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. குட்டை பாவாடை, அவளுடைய நீல கண்கள், அவள் முடிய போட்டிருக்கக்கூடிய விதம், அவளுடைய ஒய்யாரமான நடை, அதை படிக்கும்போது உண்மையாகவே ஒரு குறத்தி பெண்ணினுடைய இது நமக்கு மனசுக்குள்ளால் வந்துடும். அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த குழுவுக்குள் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அது ஒரு ஆணவம் தான் இல்லையா? அந்த குழுவில் வந்து என்ன, ஒரு பெண் இவ்வளோ நேரத்துக்குள்ளால் எங்கள் குழுவோடு வந்து சேரலை அப்படின்னா அவளை என்ன செய்வாங்க, அந்த குழு ஒதுக்கி வச்சிரும். அப்போ அந்த சிறுபான்மைன்னு சொல்லக்கூடிய இடத்துல கூட அங்கே நிறைய பிளவுகள் இருக்குது, அங்கேயும் சில வரைமுறைகள் இருக்கிறது. அப்போ இந்த பொண்ணை வந்து ஆச்சிமுத்து அப்படிங்கிற ஒருத்தன் விரும்புகிறான். கண்டிப்பாக அவன் விரும்ப முடியாது.
ஏன்னா அவன் நாட்டுப்புறத்தான், அவன் பெரிய பணக்காரன், அவன் விரும்புகிறது அவளுடைய உடலைத்தான். அப்போ ஆனால் இந்த பொண்ணுக்கு என்ன, பயங்கர பயம் இருக்கிறது. அந்த பயத்தையெல்லாம் ரொம்ப அதில் வந்து ஒரு பெண் நுட்பம் கொடுத்துருக்கார் தீன். அது என்னென்னா, அவள் குறத்தியாகவே வாழ்ந்துட்டுருக்கிறா. இவன் ஒரு காதல் வசங்களை சொல்லும்போது இவளுக்குள் ஒரு நாட்டுப்புற பெண்ணாக வாழக்கூடிய ஒரு ஆசை வரும் பார்த்தீங்களா, அந்த ஆசை அப்படியே தூவியிருப்பார். அப்போ நமக்கும் தோணும், ஐயோ இந்த பொண்ணு அந்த ஆச்சி முத்து கட்டிட மாட்டானா அவள் இவ்வளோ. ஏன்னா அவன் சொல்லுவான், ஒன்றை மாதிரி ஒரு நீல கண்களை உடைய பெண்ணை எனக்கு பொம்பளை பிள்ளையை பெற்று தருவியா, கல்ல பய எவ்வளோ ரூட்டு போடுறான்னு பாருங்க. அப்போ இப்படியெல்லாம் சொன்ன உடனே அவள் என்ன ஆயிட்டா, அவளுக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆகி நம்புறா. ஆனாலும் ஒரு பயம் இருக்குது, ஆனாலும் நம்புறா. இது குறத்தி பெண்ணுக்கு மட்டுமல்ல, நாட்டு பெண்களுக்கும் உள்ள வாழ்க்கை தான் இது. இப்போ அவன் மட்டும்தான் அப்படி இம்ப்ரெஸ் ஆனான்னு கிடையாது. எழுத்தாளராக இருந்தாலும் நானும் அப்படி தான். அது வந்து பெண் அப்படிங்கிற ஒரு 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 தேடல் இருக்கும், இல்லை ஆணோ பெண்ணோ, அந்த தேடலேருந்து அவன் நம்புகிறா, நம்பாமே இருக்கிறா. அப்போ தான் அந்த கையில் வந்து ஒரு ஊசின்னு சுதாரி, அதுக்கு பேர் அந்த ஒரு அவங்களுக்கான ஒரு அதில் நிறைய மருத்துவ இதெல்லாம் கொடுத்துருப்பாரு. காட்டு பயணம் எல்லாம் இருக்கும். இந்த 12 நூல்களையும் 12 நாள்கள் பேசினாலும் போதாது, நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன். அப்போ அந்த சுதாரி வச்சு அவன் என்ன பண்ணியிருப்பான், ஏற்கனவே 3 பேரை அவளுக்கு ஏற்பாடு அவளை வந்து வன்புணர்வு செய்வதற்கு திட்டம் போட்டிருப்பான். இங்கே குறத்தி மட்டுமல்ல, நாட்டில் உள்ள பெண்களும் காதல் என்ற பெயரில், எனக்கு அதுவும் ஞாபகம் வந்து, காதல் என்ற பெயரில் ஒரு காதலனை மட்டும் நம்பி போக அவன் அங்கே நிறைய பேரை செட் பண்ணி வச்சுக்கிட்டு, நம்முடைய நாட்டில் இது நடக்குது இல்லையா. அப்போ இதே மாதிரி இந்த பொண்ணையும் அவன் சூறையாட வரும்போது அவள் சுதாரி வச்சு குத்திட்டு ஓடிடுவான். ஓடி ராத்திரி ஃபுல்லாக அவள் ஓடி ஓடி காலையில் என்ன ஆயிட்டு, அவளுக்கு குழுவில் போய் சேர முடியலை. அடுத்த நாள் சாயங்காலம் எப்படியோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி போய் சேருவா. அப்போது அந்த குழுவினுடைய தலைவனும் தந்தையும் அவளுக்கு என்ன தீர்ப்பு சொன்னார்கள் என்பதை செவ்வருக்கை வாங்கி படியுங்கள், நான் சொல்ல மாட்டேன் சரியா. அந்த செவ்வருக்கை வந்து வாங்கி படிங்க, அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். அதே மாதிரி சாதி நாற்காலி, வன்மப்பழி, அதில் வரக்கூடிய விஷயங்கள். பிறகு வந்து என்னென்னா, கடைசியாக சொல்லி முடிக்கிறது செவ்வருக்கை. இதில் நான் கொஞ்சம் தான் தொட்டிருக்கிறேன். செவ்வருக்கு எங்கள் ஊரில் செம்பருத்தி சக்கைன்னு சொல்லுவோம். செம்பருத்தி சக்கை அப்படின்னு சொல்லுவோம். அது சிவப்பாக இருக்கும் வெட்டினோடனே. எனக்கு இந்த கதையை படிக்கும் போதெல்லாம் இந்த கதையும் இந்த உலகத்தில் தோன்றிய முதல் பெண் ஏவாளும் நல்ல ஞாபகத்தில் வந்தாங்க, நிறைய ஞாபகத்தில் வந்தாங்க. ஏன்னு சொன்னால், இங்கே வந்து செவ்வருக்கை ஒரு அடையாளக்குறியாக இருக்கிறது. அது மேல் சாதியினருக்கு என்ன செய்கிறது, அந்த சொத்து பத்தெல்லாம் பராமரித்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளைநிலன்களை எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க இல்லையா. இப்போ இந்த புலையன் அப்படி தானே, ஆதி புலையன் தானே அவருக்கு பேர். ஆமாம், ஆத்தி புலையன். அவங்க மனைவி வந்து வெயிலா. அப்புறம் வந்து என்னென்னா, இவங்க வந்து அந்த ஒரு ஜமீன்தார்களுக்கு மேல் சாதிகாரங்களுக்கு உட்பட்ட விலையில் உள்ள வகைகளெல்லாம் இவங்க வந்து எடுத்துகிட்டு அங்கே போய் கொடுப்பாங்க. அப்போது அவங்க ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னா அவன் மேல் சாதிக்காரன் அடிச்சிருவான், கொன்றுவான். இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. நமக்கு இங்கே உள்ள கதைக்கு வருவோம். அப்போ இங்கே வந்து ஒரு மரம், செவ்வருக்கைன்னு ஒரு மரம் நிற்குது. அந்த மரத்தில் வந்து ஒரு வருஷத்தில் 1 காலோ 2 தடவை தான் காய் காய்க்கும், பழுக்கும். அது பழுத்துனா அவ்வளோ மனம். இங்கே என்னென்னா, சாதியை தோற்றுவித்தது ஆதிக்கடவுளோன்னு எனக்கு தோணுச்சு இந்த கதையை படிக்கும்போதும். இந்த உலகத்தையெல்லாம் அழகாக படைச்சிட்டு நடுவில் ஒரு ஆப்பிள் மரத்தை கொண்டு விட்டுக்கிட்டு அதை தொடாதேன்னு சொன்னான் பார்த்தீங்களா. அது ஒரு ஆதிக்க மனநிலையாக தான் தோணுச்சு எனக்கு இந்த செவ்வருக்கையை படிக்கும்போதும். மற்றபடி நான் இருந்து யோசிக்கும் போதும் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு பாவி பையன் அதை மட்டும் தொடாதேன்னு சொன்னான். ஆனால் இந்த ஏவாள் இருக்கால, அந்த ஆப்பிளை தான் அப்படியே பாப்பா, ஒவ்வொரு நாளும் பாப்பா, ஆதாமுக்கு தெரியாமல் பாப்பா. அதனுடைய ஏதோ ஒன்று அவளை ஈர்க்கும். இங்கே இந்த வெயிலாவுக்கும் அது ஈர்க்குது, அந்த செவ்வருக்கு ஈர்க்குது, அதனுடைய மனம் ஈர்க்குது. இவன் 5 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். மாப்பிள்ளைக்காரனுக்கு ரொம்ப சங்கடம், நான் வயிற்று பிள்ளைக்காரிக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல அப்படின்னு. அப்போ ஆனால் அங்கே ஒரு எச்சரிக்கை, அதை சாப்பிடக்கூடாது. அந்த செவ்வருக்கையை சாப்பிட்டா என்ன நடக்கும்,
இங்கே ஆப்பிள் சாப்பிட்டா கடவுள் சொன்னால் உனக்கு வந்து நன்மை தீமை தெரியும் இல்லையா? நீ ஆப்பிள் சாப்பிட்டேன்னா உனக்கு சாவு வரும், நன்மையும் தீமையும் தெரியும். இது நீ பூம்பா மாடு மாதிரியே உட்காந்து நான் வந்து உனக்கு ஏதாவது பார்த்து பாராமல் கொடுத்துட்டு போவேன். இந்த செவ்வரிக்கையை தின்னா பலம் வருமா? நீங்கள் என்ன குறியீடில் என்ன எண்ணத்தில் இந்த கதையை எழுதுனீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு படிக்கும்போது இந்த உணர்வுகள் தோணுச்சு. இந்த செவ்வரிக்கை ஒரு நிகழ்வு தான், 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ நடந்த ஒரு நிகழ்வை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த செவ்வரிக்கை படிக்கும் போதெல்லாம் ஒரு ஆப்பிளை நீ எடுத்தேன்னா உனக்கு வந்து நன்மை தீமை தெரியும்னு சொன்ன மாதிரி இந்த செவ்வரிக்கை பழத்தை நீ சாப்பிட்டேன்னா உனக்கு பலம் வரும். இந்த பழத்தினுடைய தன்மை அது வருஷத்தில் 1 அல்லது 2 தான் காய்க்கும். அப்போ இந்த இப்படி ஓடிட்டு இருக்கும்போது இவளுடைய அண்ணன் மாடன் தானே அவங்க பேர், அண்ணன் என்ன செய்கிறான்னு தெரியுமா? அவளுக்கு மாப்பிள்ளைக்காரனுக்கு ரொம்ப பயம், ஆதாமை போல் பயங்கர பயம். ஆதாமுக்கு நல்ல பயம் கடவுளை கண்டு. அந்த மனுஷனுக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிற பயம் ஆதாமுக்கு. ஏவாளுக்கு அந்த பயமே கிடையாது. எனக்கு இந்த 2 சம்பவங்களும் அப்படியே ஒப்பீடு. நான் இது நிறைய இடங்களில் ஏவாளுடைய மீறலை மொச்சி பேசியிருக்கேன். அந்த பொண்ணு மீறாமல் இருந்திருந்தால் காதல் வந்திருக்காது, இந்த உலகம் அழகாக வளர்ந்திருக்காது. பூம்பா மாடு மாதிரி அவங்க 2 பேரும் தான் உட்கார்ந்துருந்துருப்பாங்க. அவள் அப்படியே மீறினா பார்த்தீங்களா, போய் பழத்தை படித்து சாப்பிட்டாலா, காதல் வந்தது, காமம் வந்தது, உலகம் அழகாக மாறியது, வளர்ந்தது. அவள் பாட்டு உட்கார்ந்துருந்தான்னா ஒன்றும் நடந்திருக்காது. இதே மாதிரி இந்த வெயிலாளுக்கும் என்ன பண்ணுறான்னு தெரியுமா? அந்த மனம் வருது, ஆனால் அது சாப்பிடக்கூடாது, மேல் சாதிக்காரனுக்குரியது, அவன் கொன்னே போட்டுருவான். ஆனால் அந்த ஆசை என்பது இயல்பானது, மேல் சாதிக்காரன் கீழ் சாதிக்காரனுக்கானது இல்லை. நான் அதுதான் அந்த கதையினுடைய எல்லா தன்மைகளும் அதை தான் சொல்லுது. அவனுக்கு தான் ஆசையா, எனக்கு ஆசை இல்லையா? ஏன்னா அவனுக்கு 4 கண் இருக்கா? இல்லையே. என்னை மாதிரி உள்ள எல்லா அவயங்களும் அவனுக்கு நானும் எல்லாம் ஒன்று தான். அப்போ அந்த உணர்வும் ஆசையும் பொதுவான ஒரு விஷயம். வெயிலாளுக்கு இங்கே ஏற்கனவே யாக்கோட்டி விசேஷம், நாங்கள் யாக்கோட்டின்னு தான் சொல்லுவோம். அந்த என்ன சொல்ல பிள்ளை தாச்சியை யாக்கோட்டின்னு சொல்லுவோம். அவளுக்கு வந்து அந்த ஆசை இருக்குது. அங்கே மாப்பிள்ளைக்கு வந்து அவனுக்கு அடிமையானவனை உட்காந்து ஒரு வகை இவளுக்கு வாங்கி கொடுக்கல. அந்த மனம் இவளை இருக்க விடலை. ஒரு நாள் 9 மாதம் சூலி ஆயிட்டான். இந்த 9 மாதம் அப்படி இருக்கா சூலினாலே எங்களுக்கு அங்கே என்ன சொல்லுவோம், நிறைய சூலிக்காரின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆசை வரும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அண்ணன் இருக்கான், மாடன் இருக்கான். மாடன்ட்ட வந்து சொல்கிறான், எனக்கு ஆசையாக இருக்குது, உன் அத்தான் இதுக்கு சம்மதிக்க மாட்டார், நம்ம வந்து அதை எடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஆசை தானேன்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் போய் அதை எடுக்கிறான். எடுத்த பிறகு என்ன நடந்தது என்பதையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த புக்கை பார்த்து தான் படிக்கணும், நான் சொல்லி தரமாட்டேன். ஆனால் இந்த கதை இதுக்கு பிறகு வந்து என்ன நடக்குது, முடிவு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவளை வழிபடுறாங்க. நான் இந்த சுதாரி கதை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த குரத்தி பொண்ணு கடைசியில் ஒரு ஆலமரத்தில் உட்கார்ந்துருக்கும்போது அதை தொடர்ந்து 10 ஆண்டுகள் கழிந்த பிறகு அந்த ஆலமரத்தில் வளையல்கள் தொங்கின, அப்படி முடிச்சிருப்பார். ரொம்ப அழகாக இருந்த அந்த வரி. அப்போ அவள் நாட்டுப்புற தெய்வமாக்கப்பட்டாள். இங்கே இந்த வெயிலாளுக்கு பிறகு என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள். ஆனால் அந்த ஒரு குடும்பமே நாட்டுப்புற தெய்வமாக்கப்படுவார்கள். இந்த கதையை படிக்கும்போது இன்னொரு கதை எனக்கு ஞாபகம் வந்தது. எங்கள் ஊரில் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் இருக்குது, உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். அந்த கோயிலை பற்றி ஒரு வரலாறு ஐயா பாலபிரஜாபதி அடிகளார் சொல்லுவார், எனக்கு சொல்லி தந்திருக்காரு. அது பல கதைகள் இருக்குது அந்த கதையை பற்றி. பொன்னம்மா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவள் வந்து வீட்டு கன்னியாகவே இருந்து இறந்தவள். அவள் வாழ்ந்த வீட்டில் ஒரு கோயிலை எழுப்புனாங்க. அவள் நாடா பொண்ணு. நாலாவட்டத்தில் அவள் இன்னொரு தெய்வமாக பகவதி என்கிற ஒரு யாருடைய வருகையால் அவள் வந்து அந்த நாடா தீப்பு மறைஞ்சி வேறொரு தெய்வமாக இருக்கா, பகவதி அம்மனாக இருக்கா அப்படின்னு. அப்போது அதில் இன்னொரு கதையும் சொல்லுவாங்க. கணவனால் அடித்து கொலை செய்யப்பட்டவள் பொன்னம்மாள்
அவள் பத்திரகாளிக்கு படைக்க வைத்திருந்த அக்கானி எடுத்து சாப்பிட்டதுனால கணவன் கோபம் வந்து அவளை அடித்து கொன்னுருவான். அப்புறம் அவளுடைய ஆவி அங்கே ஏற்படுத்தின பிரச்சனைகள்னால அந்த ஆவியை அடக்குவதற்காக ஒரு யாகம் நடத்தி அவளுக்கு வழிபாடு செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போது ஒரு சாதாரண பொன்னம்மை தான் பகவதி அம்மனாக இன்னைக்கு இருக்கிறாள். அப்போ எல்லா பின்னணியிலும் ஒரு நாட்டார் தெய்வத்துக்கு பின்னால் ஒரு அபலை பெண்ணுடைய மரணம் இருக்கிறது, ஒரு சாதியினுடைய கட்டமைப்பு இருக்கிறது. அப்போ இந்த கதைகளெல்லாம் நீங்கள் படிக்கும்போது ஒரு சாதி என்னெல்லாம் செய்கிறது, சாதி இருக்கா இருக்குது. நான் சமீபத்தில் கோவில்பட்டியில் ஒரு கல்லூரிக்கு போயிருந்தபோது மாணவர்களுடைய அந்த கேள்வி பதில் வரும் இல்லையா, அதில் ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு, அம்மா சாதி இருக்குமா, கொடுமையாக இருக்குது. ஏன்னா நான் வந்து அதை யூகிக்கும்போது ஒரு பேராசிரியர், எனக்கு அதான் கஷ்டமாக இருந்தது. ஒரு பேராசிரியர் ஒரு பொண்ணுகிட்ட தொடர்ந்து நல்லா பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண்ணை வெளி தோற்றத்தில் அவங்க கண்டுபிடிக்கலை. ஒரு நாள் அவள் இன்ன சாதி என்று தெரிந்த பிறகு தொட்டு பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை. அந்த பிள்ளை அப்படியே உடஞ்சி போயிட்டு. அப்போ ஒரு கல்வியாளர் கூட சாதியை பார்க்கிறார்கள். எங்கும் சாதி இருக்கிறது. அந்த சாதியினுடைய சாயம் இல்லாமல் எதுவுமே இங்கே இல்லைன்னு ஆகிப்போச்சு. அது இருக்கட்டும். ஆனால் ஏன் இத்தனை ஆணவ கொலைகள், ஏன் இத்தனை இரத்த களரிகள்? இதற்கு இன்றைக்கி நம்ம இங்கே எல்லாம் இருக்கவங்களுக்குள்ளாலேயும் ஒரு விகுகம், ஒரு ஆத்திரம், ஒரு எல்லாம் வருதுகிறது இல்லையா? இப்போது எங்களுக்கு சூழலில் ஏழை பணக்காரங்கிறதும் இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பணக்கார பையன் வந்து ஒரு பொண்ணை காதலிச்சிட்டா அந்த பொண்ணுகிட்ட தான் கேட்பாங்க, உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்பாங்க. தகுதி என்கிறது பணம், கல்வி, அழகு, 3ஆக பிரிச்சுருக்காங்க. அந்த சாதியினுடைய கட்டமைப்பு அங்கே என்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பணம் இருந்தால் ஏற்றுக்கிறாங்க, வேறு சாதிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் பார்க்குறேன். அது நாடார் வந்து மீனவ பொண்ணை மீனவ பையனை கல்யாணம் பண்ணிக்கிறான். பணம் தான் அங்கே பெருசாக இருக்குது. ஓரளவுக்கு அது கூட இங்கே பணம் இருந்தால் கூட மாதம் 1.5 லட்சம் வாங்குறவனை கூட ஒரு பெண்ணினுடைய கணவனாக ஏற்றுக்கொள்ளலையே. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த அருமையான ஒரு முன்னெடுப்பிற்கு தன்னுடைய முழு சக்தியும் கொடுக்கக்கூடிய தோழர் மனோ பிருந்தாவை நான் ரொம்ப வாழ்த்துகிறேன். ஏன்னா அவங்களும் இதை தான் சொல்கிறாங்க, இது நம்ம எங்கேயோ இப்போ நம்ம வேறு யாரும் வேண்டாம், நான் அதை தான் சொல்லுவேன். ஒரு சாதி நீக்கத்திற்கு நம்ம என்ன செய்திருக்கோம்? என் பிள்ளைக்கு அடுத்த சாதிக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணுறேனா? இல்லை. ஒரு சாதி நீக்கத்திற்கு சமூகத்தில் பேசக்கூடிய நான் என்ன செய்திருக்கிறேன்? எனக்கு சொல்ல முடியும். அக்கா பொண்ணு ஒரு மாற்று சாதிக்கார ஒரு பையனை கல்யாணம் செய்தபோது நாங்கள் முழு ஒத்துறவு கொடுத்தோம். இன்றைக்கி மாற்று சாதியிலிருந்து பெண்கள், இளம் பெண்கள் அம்மானு தேடி வரும்போது நான் என் வீட்டில் இடம் கொடுக்குறேன். ஓரளவு நிறைய பண்ண முடியலைனாலும் மாற்றம் சமூகத்தில் இருந்த அல்ல தோழர்களே, நம்மிடமிருந்து. என் குழந்தைக்கு என்னுடைய வீட்டில் நான் எப்படி இருக்கிறேன், அதுதான் ஒரு சாதி மாற்றத்திற்கு அடிப்படை வித்தாக இருக்க முடியும் என்பதை தோழர் தீன் அவருடைய செவ்வருக்கை படிக்கும்போது எனக்குள் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மாற்றம் நம்மிடமிருந்தே தொடங்கட்டும். செவ்வருக்கை என்பது செவ்வணக்கம் தோழருக்கு. நன்றி. எழுத்தாளர் ஒரு மிக சிறந்த கதை சொல்லியாக இருக்கிறார், அப்படி தானே? எல்லாருமே அதுவும் கரெக்டாக சொல்லிவிட்டு கிளைமேக்ஸை மட்டும் விட்டீங்க. ஏன்னா கிளைமேக்ஸுன்னு சொல்லிட்டா வாங்கிட மாட்டாங்கன்னு கிளைமேக்ஸை மட்டும் விட்டுட்டு மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் இந்த சமூகத்தில் நிகழும் ஏற்றத்தாழ்வுகளையும் உங்களுடைய அருமையான வார்த்தைகளால் அந்த புக்கை படித்தது ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துட்டீங்க. மிக்க நன்றி. அழைத்ததுமே எந்த ஒரு பதிலும் சொல்லாமல், மறுப்பும் சொல்லாமல் உடனே நிச்சயமாக வரேன் பிரியா, கண்டிப்பாக நான் வந்து நடத்தி தரேன். நாங்கள் உங்களுக்கு சிந்தனைப்பள்ளி சார்பாக, தாமிரபரணி சிந்தனைப்பள்ளி சார்பாக மிக்க நன்றி.